வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் இது 8ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை, திதி வளர்பறை, திரையோதசி, யோகம் சித்தயோகம். துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷங்கள்: இன்றைய தினம் கார்த்திகை விரதம், கிருத்திகை விரதம், பிரதோஷம். இன்று 2 விசேஷங்கள். இன்று பிரதோஷம், கிருத்திகை விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை எனப்படும் நல்ல நேரங்கள்: காலை 7 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய் புதன், தனுசில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய தினம் 2 விசேஷங்க. இன்னைக்கு ஒரே நாளில் 2 விசேஷம் வருது. ஒன்று பிரதோஷம், மற்றொன்று கிருத்திகை விரதம். இன்றைக்கி 2 விரதங்களையும் மேற்கொள்வதால் 2 தெய்வங்களின் அனுகிரகமும் கிடைக்க போகுது. சிவபெருமானையும் ஒருங்கிய முருகனையும் இன்றைக்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு நாள். மாலை நேரத்தில் பிரதோஷம். இன்று நாள் முழுவதும் கிருத்திகை விரதம். அதனால் முருகன் கோயில் சென்று வருவதும், சிவ ஆலயத்திற்குள் சில முருகன் கோயிலெலாம் இருக்குது. இப்போது மயிலை கற்பகாம்பாள் கோயில், கபாலீஸ்வரர் கோயில் உள்ளே சிங்கார வேலன் இருக்கார். இந்த மாதிரி இது போன்று நிறைய ஆலயங்கள் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் சென்று இன்று அருளை பெற முடியும். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி தன வருவாய், பண வருமானம் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பேச்சு ஆற்றல் பிரகாசிக்கும். பிரகாசமான பேச்சு. அது எப்படி பிரகாசமான பேச்சு? ஆமாங்க, உங்களுடைய பேச்சு பல ஊர்களுக்கு கேட்க போகுது. அந்த அளவுக்கு இன்றைக்கி உங்களுடைய வாக்கு பலிக்க போகுது. வாக்கு ஸ்தானம் பிரமாதமாக இருக்குது. உங்கள் பேச்சு ஆற்றலை கேட்டு எல்லோரும் மயங்க போகிறாங்க, கிறங்க போகிறாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு புகழ் கிடைக்க போகுது. 2ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம். அவரை செவ்வாய் புதன் சந்திரனை செவ்வாயும் புதனும் பார்க்குறாங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்திற்கு உரிய கிரகமான சுக்கிரனையும் குரு பார்க்குறார். இதனால் பண வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் 2-5 கூடிய கிரகம் ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாயை சந்திரன் உச்சம் பெற்ற சந்திரன் பார்க்குறார். உங்கள் ராசிக்குள் சந்திர பகவான். நல்ல செய்திகள் சேரும். தன வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் அரங்கேற போகுது. அண்ணன் தம்பி பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். சகோதர உறவுகள் மேம்படும், நல்ல நாள். மிதுனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். தனஸ்தானத்துக்குரிய கிரகம் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது பண வருமானமும் வரும், அதற்கேற்ற செலவும் வரும். நீங்கள் தான் கட்டுப்பாடாக இருக்கணும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போய் ரொம்ப செலவு பண்ணிடாதீங்க, கவனமாக இருங்க. கடகராசிக்காரர்களுக்கு உயர்வான நாள். உங்கள் ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று காணப்படுகிறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய சுற்றம் சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். இந்த நாள் உயர்வான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம், தொழிலுக்கான சிந்தனை,
ஒரு புதிய யோசனைகள் அல்லது தொழில் நிமித்தமான ஒரு பயணம் இதெல்லாம் ஏற்படும். இன்றைக்கி தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனையிலே தான் இருப்பீங்க. அதனால் புதிய யோஜனைகள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடத்துறதுக்கான ஆயத்த பணிகளை தொடங்குவீங்க. இந்த நாள் விசேஷமான நற்பலனுக்குரிய நாள். மகிழ்ச்சியாக குடும்பத்திற்கான ஒரு சில விஷயங்களையும் நீங்கள் செய்வீர்கள். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். தன வரவு ஏற்படும். நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். லாபஸ்தானத்துக்குரிய கிரகம் சந்திரன் அவர் உச்சம் பெற்று காணப்படுகிறார். மிகப்பெரிய அளவில் தன லாபங்கள் ஏற்படும். பெரிய அளவில் தன லாபங்கள் ஏற்படும். 2ஆம் இடத்தில் சுக்கிரன். அதனால் வருமானத்திற்கு குறைவே இல்லை. நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைக்கி எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். தடையின்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்றைக்கி எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு தடை தாமதம் இல்லை. ஒரு லக்கி டே இன்றைக்கி. துளாராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்கணும். இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். எல்லா விஷயத்திலையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டிய நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று காணப்படுகிறார். ராசிக்குள் ராசி அதிபதியான செவ்வாய் பலமாக அமர்ந்திருக்கார். செவ்வாய் சந்திரன் ஒருவருக்கொருவர் சமசப்தமமாக பார்த்து கொள்ளும் நிலை. அதனால் நீங்கள் வலுவாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. உங்களுடைய ஆற்றல் திறமைகள் வெளிப்படக்கூடிய நேரம். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எதையும் அணுகும் முறை ரொம்ப சிறப்பாக நீங்கள் அணுகுவீங்க. உங்களுடைய அணுகும் முறை செயல்படும் திறனை பார்த்து மற்றவர்கள் வியப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் இன்றைக்கி மைண்டு டென்ஷனாக இருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக சாப்பிடுங்க. வயிற்றுக்கு உபாதையான உணவுகள்லாம் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய தினம். மகர ராசிக்காரர்களுக்கு 7க்குடைய கிரகம் உச்சம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை சொல்லக்கூடிய இடம். நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னரை சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்திற்குரிய கிரகம் சந்திரன். அவர் உச்சமாக இருப்பதனால் நல்ல செய்திகள் நம்மளுடைய குடும்ப உறவுகள் மூலம் வரும். நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் மூலம் நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும். தன வருமானங்கள் அதிகரிக்கும். இன்றைக்கி திருமண முயற்சிகள் வெற்றியடையும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அது நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய ஸ்பௌஸுக்கு இது ஆரோக்கியமான நாள். நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி மூலம் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி அட்ராக்ஷனான பொருட்களை பார்த்து ஆசை வரும். பெரிய விலை உயர்ந்த பொருட்கள்லாம் பார்த்து ஆசை வரும். அதுவும் கடனில் வாங்கலாமா, லோனில் வாங்கலாமா, நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு வாங்கும் எண்ணம் தோன்றும். இன்றைக்கி ஒரு நாட்கள் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்க. பிறகு அந்த எண்ணம் மாறிவிடும். இப்போ நீங்கள் போய் ஏதாவது வாங்கினீங்கன்னா இஎம்ஐ இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் மாட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி மற்ற வேலைகள் உங்களுடைய அன்றாட பணிகளில் எந்த தடை தாமதம் இல்லை. இந்த நாள் நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து இன்றைக்கி நல்ல செய்திகள் வரும். அல்லது வெளிநாட்டு பணம், வர்த்தகம், அதுலேருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. உங்களுடைய சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகள் உண்டு. அவர்களோட உங்களுக்கு ஒரு நல்ல சில நேரங்களில் சில பேர் அண்ணன் தம்பியோட ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதெல்லாம் மாறி இப்போது ஒற்றுமையாக இரு கரங்களும் இணையக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய சகோதர உறவுகள் மூலம் நன்மை நடக்கும். இன்றைக்கி சந்தோஷமான நாள். நல்ல செய்தி வந்து சேரும்.